மீனராசி நம்பிக்கையோடு முன்னேறி போனால் மழையும் நமக்கு காலு கீழே தான் நினைக்கக்கூடியவங்க. இவங்க கஷ்டத்தையும் சரி நஷ்டத்தையும் சரி வெளியில் சொல்லவே மாட்டாங்க. இறைவன் மீது நம்பிக்கை என்பது அதிகமாக கொண்டவங்க. அதே வேளையில் அடுத்தவங்களை நம்பி எந்ததொரு காரியத்தையும் இறங்கவும் மாட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யாருக்குமே கடுகளவு கூட நம்மளால் தெரிஞ்சும் தெரியாமல் கெட்டது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உன்னிப்பாக இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல வள்ளல்கள் தான். அதே போல் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரவங்க இந்த மீனம் ராசிக்காரவங்க. தாங்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் உனக்கு கொடுத்தேன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ராசிக்காரவங்க மாதிரி சொல்லி காமிக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் மீனம் ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் ஏதோ வாழ்க்கையோடைய சக்கரத்தை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. குரு பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரக்கமான குணம் படைத்தவர்கள். இந்த இரக்க செம்மந்தான் மீனம் ராசியை மற்றவர்கள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது. எல்லாருக்குமே தன்னுடைய உணர்ச்சி போல தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட இந்த மீனம் ராசிக்கு இப்போ வரைக்கும் கஷ்டம் நஷ்டம் இருப்பதற்கான காரணம், இவங்க கஷ்டங்களை மறைப்பதனால எல்லாரும் இவங்க ஏகபோக வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன குறைப்பா, அவளுக்கு என்ன குறை, அவனுக்கு என்ன குறை, கோடிக்கு கோடியாக பணம் வச்சுருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அளந்து விடுவாங்க. ஸோ அவங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுமே. அப்படி தான் உங்களுடைய ராசிநாதன் இத்தனை நாளாக வக்ரகதியில் இருந்ததுனால உங்களுக்கு எந்ததொரு நல்லதுமே நடக்காமல் போயிருந்திருக்கலாம். அதை தாண்டி இப்போது மீனம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்ததொரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 வருடம் சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் 7.5 சனியினுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கீங்க. 7.5 சனியில் விரய சனி அப்படிங்கிற ஒரு 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜென்ம சனிக்குள்ளே நீங்கள் வரப்போகிறீங்க. அதாவது விரய சனி காலகட்டத்தில் காசு பணம் அப்படிங்கிறது விரயமாகியிருந்திருக்கும். இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏற்கனவே விரயம் பண்ணிவிட்டு வெறும் ஆளாக தான் உட்காந்துருப்பீங்க. என்னடா இருந்த காசெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். பேங்கில் ஒரு 10 ரூபா வச்சுருக்க முடியாது, பீரோலில் ஒரு 10 ரூபா வச்சுருக்க முடியாது, கடுகு டப்பா வரைக்கும் காலி பண்ணிட்டு தான் விட்டுருப்பார் சனி பகவான். இந்த விரய சனி முடிஞ்சு ஜென்ம சனி வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா பணம் இருக்காது. வீட்டில் நகை நட்டு இருந்தால் கூட கொஞ்சம் அடகுக்கு போயிருந்திருக்கும். ஒன்றும் இல்லாமல் ஏதோ ஜீரோ இருந்திருந்தால் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அதில் சனி பலம் அப்படிங்கிறது சரியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காசு பணத்தை முதலீட்டில் ஏதாவது இறங்கி இருந்திருப்பீங்க. சரி, இப்போது நிறைய சனி காலகட்டத்தில் காசு செலவாகுது,
ஒரு இடம் ஒன்று வாங்குவோம், இல்லை வீடு ஒன்று கட்டுவோம், இல்லை ஏதோ பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அப்படியே இல்லை அப்படின்னாக்க ஒரு காரு கீறு வண்டி கிண்டி வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முதலீடு அப்படிங்கிறது போட்டிருப்பீங்க. ஆனால் நகையாக வாங்கினா இருக்காது, அது கண்டிப்பாக அடகுக்கு தான் போயிடும். ஆனால் காசாக வச்சுருந்தா 10 ரூபா கூட இருக்காது, எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு போயிடும். ஆக மொத்தம் காசு பணம் அப்படிங்கிறது கையில் இல்லாமல் வெறும் ஆளாக தான் உட்காந்துக்கிட்டு ஜென்ம சனிக்குள்ளே வரணும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது என்ன செய்ய போகுது? ராசிக்குள்ளேயே சனி வரா, ஏற்கனவே ராசிக்குள்ளே ராகு இருக்கார், இப்போ சனியும் வராரா, கிழிஞ்சிச்சிரா அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பீங்க. ஆனால் இப்போது ஜென்ம சனி அப்படிங்கிறது தான் 7.5 சனி காலகட்டத்திலேயே ரொம்ப கொடுமையான ஒன்று. அதில் மாற்றுக்கருத்து அப்படின்லாம் கிடையாது. 2வது உங்கள் ராசி அதிபதி குரு பகவானுக்கு சனி வந்துட்டு பகை கிரகம். அப்போ பகை வீட்டுக்குள்ளே சனி வரார் அப்படின்னாக்க கொஞ்சம் ஆட்டி தான் வைப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துக்கிட்டு முக அலங்காரத்துக்காக நீங்கள் கோட்டையில் கொடி கட்டி வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த சனி ஜென்ம ராசியில் இருக்கிறப்போ சில நல்லதையும் செய்யும், அதையும் நாம் சொல்லியாகணும். ஆனால் போதாத காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7.5 சனி ஜென்மத்துக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ராசி அதிபதி குருவும் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டுக்கு பயிற்சியாகி போயிடுவார். அர்த்தாஷ்டம குரு இப்போ 3ல் இருக்கார், அவர் 4க்கு போகிறாரு. 3லேருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, 4ல் போயிட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, இந்த சனி பார்வை அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நாம் ரொம்ப முக்கியமாக இங்கே பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா ஜென்ம சனி காலகட்டத்தில் சனி பகவான் ராசிக்கு 3வது வீட்டை பார்க்குறாரு, 7வது வீட்டை பார்ப்பார், 10வது வீட்டை பார்ப்பார். அப்போ 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம். சனி அந்த ஒரு இடத்த பார்க்குறாரு அப்படின்னா சகோதர வர்க்கத்தில் கொஞ்சம் பிரிவு, சகோதரர்களால் சண்டை சச்சரவு, இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கும். அதை நாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அப்போது இந்த சொத்து பிரிக்கிறது, போகிறது, பூர்வீக சொத்தை பாகம் போட்டுக்கிறது, இந்த ஒரு வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம எட்டி பார்க்கக்கூடாது. ஏன்னா 3ல் சனி பார்வை விழுந்திருக்கு அப்படிங்கும்போது சகோதர ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. பார்வை அப்படிங்கிறது சாதாரண பார்வை கிடையாது, அது ஒரு வஜ்ர பார்வை. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டையை ஏற்படுத்தி விட்டோம். அதனால் இந்த ஏதாச்சும் எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் பாகம் பிரிக்கிறது, போகிறது வரதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போயே செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சகோதர வர்க்கத்துக்குள்ளே கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்கறது வாங்கிறது, இது எல்லாம் வேண்டாம். கூடுமான வரைக்கும் பங்காளிகள் வகையிலேயே எதுவும் வச்சுக்காமல் இருந்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே மாதிரி 7லேயும் சனி பார்வை அப்படிங்கிறது விழுகுது. 7 அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம், கணவன் மனைவிக்குள்ளே சண்டையை மூட்டி விடக்கூடிய ஸ்தானம். அதை வந்துட்டு சனி பார்க்குறாரு, 7வது வீட்டை சனி பார்க்குறாரு. போதாத குத்தத்துக்கு ஜென்மத்திலேயே சனி அப்படிங்கிறது இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் விட்டு கொடுத்துட்டு தான் போயாகணும். அதே மாதிரி மனைவி, அவங்களுடைய வழி உறவுகள், இவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம். ஒரு நல்லது கெட்டதுக்கு போனோமா வந்தோமா அப்படி சொல்லிட்டு இருக்கணும். நம்ம போய்ட்டு அங்கே ஊர் நாயம் பேசிக்கிட்டு வெட்டி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அதனால் தேவையில்லாத மன கஷ்டம், பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி கூட்டு தொழில் அப்படிங்கிறது எட்டி கூட பார்க்கக்கூடாது. 7ஆம் இடத்துல சனிப்பார்வை விழுகுது அப்படின்னா கூட்டாளிகள் வகையில் நமக்கு தொந்தரவு அப்படிங்கிறது வரும். கூட்டு தொழில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முன்கூட்டியே கொஞ்சம் ஒப்பந்தங்கள்லாம் புதுப்பிச்சு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஒப்பந்தம் போடாமல் சும்மா பேச்சு வழக்கில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கலாம் இருக்கக்கூடாது. என்ன தான் தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறம்பாங்களா பார்த்தீங்களா. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க நல்லதொரு நண்பனாக இருப்பான், நல்லவனாகவே இருப்பான். நேரம் சரியில்லைன்னு கொண்டு போயிட்டு விடும். எவனாவது அவனை ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கோத்து விட்ருவான். நீ சம்பாதிச்சிருக்க 10 ரூபா, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவர் பிரிச்சுட்டு போகிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒப்பந்தம் போடாமல் இருந்தால் கூட ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட நண்பர்கள் வகையில் தேவையற்ற விரைய செலவுகள் அப்படிங்கிறது வரும். அதனால் நண்பர்களை நம்பி முதலீடு அப்படிங்கிறது எதுவுமே போட்டுறாதீங்க. ஃப்ரெண்டு சொன்னால் அந்த தொழில் ஆரம்பிக்கிறேன், அந்த தொழில் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டான் போகலாமா அப்படின்னா எட்டி கூட பார்க்கக்கூடாது. அந்த பக்கம் எதாக இருந்தாலும் எலி வலையானாலும் தனி வலை தான் அப்படிங்கிற மாதிரி தனியாகவே செயல்பட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இதே காலகட்டத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வரும். முதலீடு போட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும். நம்மக்கிட்ட காசு இருக்காது, தொழில் கிளம்பாமல் உட்காந்துருக்கும் ஒரே இடத்துல. அப்போது எவனாவது ஒருத்தனை கூப்பிட்டு சேர்த்து முதலீடு போடலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளை தேடிக்கிட்டு வரும். அது வேண்டாம், விட்டுருங்க. நல்லதோ கெட்டதோ 10 ரூபா நம்ம சம்பாதிச்சோம் போதும், அது 1000 மாற்றுறேன் அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தனை கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு 10 8ஆக்க படாத பாடுபட்ட கதையாயிரும். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. அதோட இந்த ஒரு 10ஆம் இடத்துல
குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படின்னாலே தொழில் ஸ்தானம் அதையும் பார்த்துடுறாரு, கூட்டு தொழில் அப்படிங்கிறதையும் பார்த்துடுறாரு, சொந்த தொழிலையும் பார்த்துடுறாரு. அப்போ கூடுமான வரைக்கும் தொழிலில் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு அதிகபட்சமாக உழைச்சி முன்னுக்கு கொண்டு வரணும். தேவையில்லாத முதலீடுகளை கொண்டு போயிட்டு முடக்கக்கூடாது. அதே மாதிரி வேலைக்கு வச்ச ஆளுங்கள்ட்ட நாம் கொஞ்சம் கவனமாக கனிவாக நடந்துக்கணும். நம்மக்கிட்ட தானே வேலை செய்கிறான் அப்படி சொல்லிட்டு அவனை சல்லுபுள்ளு எரிஞ்சு விழுவுறது, அவனுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா சனி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். உழைக்கிறவனுக்கு 10 ரூபா ஊதியம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சனி பகவானுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது காட்டுது. அப்போது நம்மக்கிட்ட வேலை செய்கிறவனை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை 2 நாளைக்கு லீவு கேட்பாங்க அப்படின்னா நம்ம கொடுத்தா ஆகணும். நமக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. பிறரை துன்புறுத்தாமல் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ஜென்ம சனி காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது. நம்ம உண்டு, நம்மளுடைய வேலை உண்டு அப்படி சொல்லிட்டு இருப்போம். ஒருத்தன் வேலைக்கு இருக்கான், சரியில்லை, நான் என்ன பண்ணுறது ஜோசியரை, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், ஓப்பி அடிக்கிறான், அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தாப்பா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சம்பள பாக்கிய 1 ரூபா கூட உங்கள் கையில் வச்சுக்காம அவன் உழைப்புக்கு உண்டான காசை அவன்கிட்ட கொடுத்து நல்லதொரு முறையாக பேசி அமுச்சு விட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு வேறொரு ஆளை பிடிச்சி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை தரமாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன், இந்த மாதிரி மிரண்டு பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் பழைய ஆளுங்களை வச்சு இழுத்து பிடிச்சி ஓட்டுறது அப்படிங்கிறப்போ இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே மாதிரி ஜென்ம சனி அப்படிங்கிறது உடல் பிணி, இதை பிரிக்கவே முடியாது. ஜென்ம சனி அப்படின்னாலே தேக ஆரோக்கியத்தில் கை வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் மாற்று கருத்து அப்படிங்கிறதே கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சும்மா தானே உட்காந்துருக்கப்போ எங்கேயாவது போயிட்டுருப்போம், எங்கேயாச்சும் அதாவது ஒரு குச்சி ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு காதை பிடிச்சி இது பண்ணுறது, அதுக்கப்புறம் காதில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுறது. இதை தாண்டி தொண்டையில் புண்ணு வரும், அல்சர் வரும், சாப்பிட முடியாது, சாப்பிட்ட சாப்பாடு அப்படிங்கிறது ஜீரணமாகாது, உடம்புக்கு தேவையான சக்தி அப்படிங்கிறது கிடைக்காது, நம்ம ஆளே கொஞ்சம் உடஞ்சாப்பில் இருப்போம், பசிக்கவே பசிக்காது, வயிறு உப்புசமாக இருக்கும். பசிக்கிற நேரத்தில் போய் உட்காந்தோம் அப்படின்னா 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது, வயிறு உப்புனாப்பில் இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்காம எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கினா போலயே இருக்கும். ஏன்னா சனிங்கிற ஒரு மந்த புக்தி உள்ளவர். நம்ம சொல்லுவாங்கள்ல, மதன் இருக்கு, எந்திரிச்சு போகவே முடியலை அப்படி சொல்லிட்டு, அந்த மாதிரி புக்தி உள்ளவர் தான் சனி பகவான். அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது நம்மளை இப்படி ஆக்கிடுவார். காலையில் எந்திரிச்சு முக்கியமான வேலையெல்லாம் நிறையா இருந்துச்சு அப்படி சொல்லுவோம். ஆனால் காலையில் எந்திரிக்கவே முடியாது. சரி போடா நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க தோணும். நியாயமாக பார்த்தீங்க அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி 5 மணிக்கு எந்திரிச்சு வேலையை பார்க்க போகிறவங்க கூட 7 மணி வரைக்கும் தூங்குவாங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். அந்த அளவுக்கு உடல் அசதி அப்படிங்கிறத கொடுக்கும். எப்போவுமே ஏதோ ஒன்று அடித்து போட்டால் அப்படி தான் இருக்கும் உடம்பு மதன்னு. அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி முழுகணும். அதற்கு தான் இவ்வளோ ஒரு வேலையும் சனி பகவான் செய்கிறாரு. சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு காலையில் விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றணும். முடிஞ்சவங்க எள் சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். கருப்பு நிற உடைகளை வாங்கி தானமாக கொடுக்கலாம், அச்சு வெள்ளத்தை தானமாக கொடுக்கலாம், நல்லதொரு எண்ணெயை தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் சனிக்கிழமை ஏதோ ஒன்று, எல்லாத்தையெல்லாம் கொடுத்துட முடியாது இல்லைங்களா. ஏதோ ஒரு தானம் அப்படிங்கிறத சனிக்கிழமைகளில் கொடுத்துடுவாங்க. எல்லா சனிக்கிழமையும் கொடுக்கணும் கூட அவசியம் கிடையாது. முடிஞ்சவங்க கொடுக்கலாம், முடியாதவங்க மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஏழை பாலைக்கு, ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பொட்டணம் சோறு வாங்கி கொடுத்தா கூட போதும். அது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் தான். இதை செஞ்சுக்கோங்க. இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் இருந்து ஓரளவுக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பார். மீனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. ஸோ இது கோச்சார் அடிப்படையில் சொன்ன பலன்கள். இது ராசிக்கு மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி தனிப்பட்ட முறையில் சுய ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா தான் ஒரு 70% மேலே அக்யூரசி அப்படிங்கிறது கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொறுமையாகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.